செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 28 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு. உயரழுத்தம் இரண்டு பக்கமும் ஆக்கிரமித்திருக்கிறது. அரபிக்கடல் பக்கத்தில் கூட கொஞ்சம் விலகி இருக்கிற காரணத்தினாலே வங்கக்கடல் உயரழுத்தம் தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோரம் நுழைந்து, அதாவது உயரழுத்த குளிர்காற்று கிழக்கு கடலோரம் நுழைந்து உள்ளே வெப்பமடைந்து மேற்கே கணவாய் வழியாக அது அரபிக்கடல் நோக்கி விலகி பயணிக்கிறது. இதன் காரணமாக வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்திருக்கிறது. இந்த வெப்பநிலை உயர்வு தொடர்ந்து வரக்கூடிய புதன்கிழமை வரை இருந்து கொண்டு தான் இருக்கும். இதில் குறிப்பாக உச்சபட்ச வெப்பநிலை நாளை 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உச்சபட்ச வெப்பநிலை அதிகபட்சமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவை தொடும். அதாவது எங்கன்னா மேற்கு மாவட்டங்கள், அதாவது நான் அறிவிக்கப்படக்கூடிய இடத்துல ஏதேனும் ஒரு இடங்களில் 102, ஏதாவது ஒரு இடத்துல 104, பெரும்பாலான இடங்களில் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் 100 டிகிரியும் இருக்கும். தெற்கிலிருந்து பார்த்தால் மழை இருக்கிறது, மழை அறிவிப்பு இருக்கிறது. 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை இடிமழை பொழிவு இருக்கிறது தமிழ்நாட்டிலே. இடி மின்னல் காற்றுடன் மழை, மேற்கு மாவட்டங்களில் ஐஸ்கட்டி மழை, கர்நாடக கேரள எல்லையோரத்தில் அதற்கு முன்பே மழை இருக்குது. இவையெல்லாம் இதில் அறிவிக்கப் போகிறேன். முதல்ல வெயில், அதற்கு பிறகு இடிமழை எங்கே தொடக்கம், தீவிரம் எப்பொழுது, பரவல் எப்பொழுது, இவையெல்லாம் இதில் அறிவிக்க இருக்கிறேன். நேற்றைய காட்டிலும் இன்றைக்கு வெயில் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். இன்றைய விட நன்றாகவே உயர்ந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாளை. எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூரை விட இப்பொழுது சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டிலிருந்து குமரி முனையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய ஏப்ரல் 10ஆம் தேதி குமரி முனையையும் 11ஆம் தேதி அப்படியே தென் மாவட்டங்கள் நிலப்பகுதி சூரியன் குத்துக்கதிர் விட 15, 16, 17, 18 மத்திய மாவட்டங்கள் அப்படியே 19, 20, 21 27ஆம் தேதி திருவள்ளூரை விட்டு விலகி ஆந்திர பிரதேசத்திற்குள் சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும். ஆக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி, அதாவது மகர ரேகையிலிருந்து நிலநடுக்கோட்டை அடைந்து நிலநடுக்கோட்டிலிருந்து கடகரேகை நோக்கி பயணிக்கும் வழியில் தற்பொழுது சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டிலே விழப்போகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும், அந்த சூரியனின் குத்துக்கதிர் விழக்கூடிய நாளில் கூட மழை இருக்கிறது, வெப்பநிலை குறைய இருக்கிறது, குளிர்ந்த சீதோஷனில் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன் தற்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு செட்டிங், அதாவது உயரழுத்தம் அமைந்து கொண்டு, உயரழுத்தம் என்றாலே 24 மணி நேர குளிர்காற்றை அனுப்பும். குடைபோல் தரை மீது இறக்கும். 24 மணி நேரம் தொடர்ந்து அது செயல்படுத்தி கொண்டே இருக்கும். பகலிலே சூரியன் இருக்கிற காரணத்தினாலே, அதாவது வெப்பம் இருக்கிற காரணத்தினாலே, அது அந்த காற்றில் இருக்கக்கூடிய நீராவி குளிர்ந்த காற்று வெப்பமடைந்து மேலெழுந்து மேலடுக்கில் மேற்கு நோக்கி பயணித்து கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் போய் வளிமண்டலத்தில் சேமிக்கப்படும், அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படும், ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதாவது மேக உற்பத்தி நடந்துகிட்டே இருக்கும். அது வலுவான ஒரு ஃபுல் ஃபார்மான ஒரு ஐஸ் கட்டியாக வளிமண்டலத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அதிக வெயிலடித்து திடீரென்று மழை வந்தாலே அது ஆலங்கட்டி மழை இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கேன். நீண்ட நாள், அதாவது வாரக்கணக்கிலே அதிக வெயிலடித்து திடீரென்று ஒரு மழையை கொடுக்கும் பொழுது ஆலங்கட்டி மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அது தொடர்பாகவும் இதில் அறிக்கை வெளியிடப் போகிறேன். நாளை உச்சபட்ச வெயில் 104 டிகிரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்பட்டி, சிவகாசி, விருதுநகர், சாத்தூர் மற்றும் அதாவது பாளையங்கோட்டை, திருநெல்வேலி தொடங்கி மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஏதேனும் ஓரிரு இடங்களில் 102, 104 பதிவாகும். அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, அரவக்குறிச்சி, கரூர் பரமத்தி, ஈரோடு இன்னும் கொஞ்சம் அதை விட கூடுதலாகும். பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, வெள்ளக்கோயில், காங்கேயம், பல்லடம், குண்டடம், அப்படியே பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தோட தெற்கு பகுதி, மொடக்குறிச்சி போன்ற பகுதி, ஈரோடு, பவானி,
அதே போல் திருப்பூர் மாவட்ட பகுதி, திருப்பூர் இதெல்லாமே அதிக வெப்பநிலையை கொடுக்கும். கோயம்புத்தூர் கூட கிட்டத்தட்ட 100 டிகிரிக்கு நெருக்கமாக வரும். ஆனால் 100 டிகிரியை தொடாது. 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தொடும் கோயம்புத்தூர். நாளை ஞாயிற்றுக்கிழமை. சரி, இன்றைக்கு தேதி 28, நாளை 29. 29 இடிமழை பொழிவை ஏற்படுத்தப் போகிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இன்றைக்கும் நாளைக்கு நீலகிரி, வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி, தேனி மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதிகளில் நாளை 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவில் இடிமழை பொழிவை ஏற்படுத்தும். பரவலாக அல்ல, மிக குறைந்த பரப்பில். 30, 31 அதே இடத்துல தான். கேரள எல்லையோர, தமிழ்நாட்டின் எல்லையோர பகுதி, கேரள எல்லையோர பகுதி, நீலகிரி, வால்பாறை மற்றும் தேனி மாவட்டத்தோட கேரள எல்லையோர பகுதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட கேரள எல்லையோர பகுதியில் அதே போல் 30, 31ஆம் தேதியும் இருக்கும். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி நீலகிரியை தாண்டி அது ஈரோடுக்கு வரும். 30, 31 கூட ஒரு இடங்களில் வரலாம். கர்நாடக எல்லையோர பகுதி, தாளவாடி, சத்தியமங்கலம், பன்னாரி, இந்த பவானி சாகரை ஒட்டிய பகுதி, நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரிவு, அதாவது மேட்டுப்பாளையம் மற்றும் பவானி சாகர் சரிவு, இங்கெல்லாம் இடிமழை பொழிவு 31 அல்லது 1, 2 தேதிகளில் இருக்கலாம். கன்னியாகுமரியிலும் இருக்கும், ஆனால் பரவலாக இருக்காது. பாலக்காட்டு கணவாயிலிருந்தோ அல்லது மேற்கு மாவட்டங்களிலிருந்து மேற்கு நோக்கி பயணி பார்த்தால் மேற்கிலே இடிமின்னல் காணப்படும். பெரும்பாலும் கேரளாவில் பொழியும். தமிழ்நாட்டுக்குள் ஓரிரு முறை ஓரிரு இடங்களில் வரலாம். வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைய போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக. 3ஆம் தேதி தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, டெல்டா மாவட்டங்கள், தென் உள் பகுதிகள் படிப்படியாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மாலை இரவு இடிமழை பொழிவு, அதிகாலை நேர இடிமழை பொழிவு, கடலோரம் அதிகாலையும் உள்ளே மதியம் மாலையும் மேற்கே நள்ளிரவு நேரங்கள்லையும் இருக்கும். ஆக 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கு இடிமின்னல் மழைப்பொழிவு, ஆலங்கட்டி மழைப்பொழிவு. ஆலங்கட்டி மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மற்றும் மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே இருக்கும். காற்றுடனும் மழை இருக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழைப்பொழிவை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை இருக்கும். இதில் 3, 4, 5, 6 தென்கடலோரம், டெல்டா, உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களில் இருக்கும். 5, 6, 7, 8 தேதிகளில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கும் 12ஆம் தேதி வரை வடகடலோர மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. ஆக வரக்கூடிய புதன்கிழமை வரை வெயில் அதிகரித்து காணப்படுவது அதை ஏற்றுக்கொள்வதும் அதை தவிர்க்க முடியாததாகிறது. ஆக மீண்டும் தலைப்புச் செய்தி. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளை 29ஆம் தேதி தமிழ்நாட்டில் உச்சபட்ச வெயில் இருக்கும். அது கடலோரத்தை விட உள்ளே போக போகத்தான் கூடுதலாக இருக்கும். திருச்சி, தஞ்சாவூருக்கு மேற்கே தான் அதிகமாக இருக்கும். அதில் உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கணவாய் பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும். பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை உட்பட கரூர் மற்றும் ஈரோடு, திருப்பூர் உட்பட தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தென்காசி, பாளையங்கோட்டை, மதுரை, விருதுநகர் உட்பட வெயில் அதிகமாக இருக்கும். வரக்கூடிய அந்த மழை கொடுக்கக்கூடிய 3ஆம் தேதிக்கு மேல் தான் வேலூர் இருக்கும். அது வரைக்கும் இந்த மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் இருக்கும். வெயில் இருந்தாலும் மாலை இரவில் கேரள எல்லையோரத்தில் மழைப்பொழிவை கொடுத்தாலும் மேற்கு காற்று ஃபோர்ஸாக உள்ளே வராது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். 3ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு கிடைக்கப்பெறும். அனைத்து மாவட்டங்களுக்கும் 4, 5, 6 என்றும் இப்படியே 12ஆம் தேதி வரை ஆங்காங்கே ஒதுக்கி மாலை இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் கடலோரம், நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் அதேபோல் காலை மதிய நேரங்கள்லையும் ஆங்காங்கே மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு 3ஆம் தேதியிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.